மார்னிங் மேம். உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. வி ஆர் இன் ரிவிஷன் பீரியட். நம்ம இப்ப வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டா ரிவைஸ் பண்ண போறோம் காமர்ஸ்க்கு. பிகாஸ் நமக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏன்னா இப்ப நமக்கு வந்து என்னன்னா லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது டைம் கன்சம்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி டைம்குள்ள நம்ம முடிக்க போறோம், அலாட்டட் டைம்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இட் வில் டேக். ஸோ நம்ம வந்து அலாட் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 hours. ஸோ 3 hours ஓகே. So 3 hours they are allotting for us. 3 hours we are going to write 150 questions இல்லையா? So அப்ப approximate நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 150 questions அப்படின்னும் போது approximate பார்த்தோம்னா 1 நிமிஷம் 1.5 minutes இந்த மாதிரி எடுக்க முடியும். பட் ஒரு சில கொஸ்டினுக்கு கண்டிப்பா 2 நிமிஷம் தேவைப்படும், 3 நிமிஷம் தேவைப்படும். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து 1 minute கூட தேவைப்படாது. சோ இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி பண்றது மூலியமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ இதுல இன்னைக்கு நம்ம ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இன் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ யூனிட் நம்பர் 9 வந்து இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ரிலேட்டட் ஆன் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத பார்த்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி இன்னைக்கு கிளாஸ கொண்டு போகலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வந்து which of the following are essentially anti-competitive agreement? So first பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு this is related to competition law. So first அது எது அப்படின்றத டக்குன்னு மைண்ட்ல யோசிச்சுக்கணும். So this is related to competition law பத்தின ஒரு இதுதான். சோ ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ வந்து இன் ஆர்டர் டு அவாய்ட் காம்படிஷனை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்ல வந்து தே ஃபார்ம் அ குரூப், ஒரு கார்ட்டல் மாதிரி ஃப்ரேம் பண்ணி they are doing anti competitive agreements அவங்களுக்குள்ள. சோ அல்டிமேட்டா வந்து some general public is going to buy. யாரோ ஒரு ஜெனரல் பப்ளிக் தான் வந்து அதனால பெனிஃபிட் அடைய போறான். அதனால நம்ம ஏன் வந்து அவனுக்காக இது பண்ணணும்? எல்லாரும் ஒரே பிரைஸ் சொல்லலாம், இல்ல வந்து ஒருத்தர் பிக்ஸ் பண்ற பிரைஸே எல்லாரும் சொல்லலாம், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால நீ மட்டும் சேல் பண்ண, இந்த மாதிரி ஏரியாவை ஸ்பிளிட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது வாங்கினா இதுவோ கம்பல்சரி வாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது. சோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்குள்ள என்டர் ஆவாங்க. அப்படி பண்றதுனால என்ன அப்படின்னா வந்து காம்படிஷனே இல்லாம, அதாவது அவங்களுக்கு இடையில காம்படிஷன் கிடையாது. இப்போ ஒரு சோப் பிராண்ட் இருக்கு, எல்லா சோப் பிராண்டும் 100 rupees என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வாங்கிதான் ஆகும். இப்போ வந்து என்ன அப்படின்னா தேர் ஆர் சோப்ஸ் அவைலபிள், சோப் பார்ஸ், பாத்திங் பார்ஸ் அவைலபிள் வந்து 10 rupeesல இருந்து 10,000 rupees வரைக்கும் கூட பாத்திங் பார்ஸ், பாத்திங் லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி நம்ம ஒரு 1,000 rupees வச்சுப்போம். இவ்வளவு தூரம் இருக்கும்போது, இவ்வளவு தூரம் இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்? 10 ரூபாய் சோப் வாங்குற கஸ்டமரும் இருக்கா, 1000 ரூபாய் சோப் வாங்குற கஸ்டமரும் இருக்கா. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இத வாங்குறவன், அதாவது இந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் growth ஆகுது. இதுல அதாவது இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே வந்து பெனிஃபிட் அடையற மாதிரி இருக்கு. பட் இஃப் ஒருவேளை ஒரு கேஸ் நம்ம எடுத்துப்போம், ஒருவேளை எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே 1000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்ல, வாங்கிதான் ஆகணும் நம்ம. சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டி காம்படிஷன் அக்ரிமெண்ட். அதாவது அவங்களுக்கு இடையில காம்படிஷன் வராம அவாய்ட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இத வந்து எப்படி வந்து இப்ப நம்மளோட கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியலி, இதுல எதெல்லாம் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் ஆஸ் பர் காம்படிஷன் ஆக்ட்னு கேக்குறாங்க. சோ ஆஸ் பர் காம்படிஷன் ஆக்ட் எதெல்லாம் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்படி என்னன்னா இதுல இருக்க 1 2 ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா சாய்ஸ் எப்படி இருக்குன்னா இதுல இருக்க 3 இல்ல 4 அதெல்லாம் கரெக்டா இருக்க போது, ஏதோ 1 2 தப்பா இருக்கு, அதை நம்ம மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கரெக்டான ஆன்சருக்கு நம்ம போயிடலாம். சோ இப்போ இதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஏபிசி இருக்கு. இப்போ ஒருவேளை எனக்கு டி வந்து கண்டிப்பா கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டியோ ஈயோ கண்டிப்பா கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம்.
இங்க பாருங்க, ஒருவேளை இப்ப நான் ஒன் பை ஒன் ரீட் பண்ணிட்டே வாங்க. அந்த ஆப்ஷன் எதுல இல்ல அப்படின்றத பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த ஆப்ஷன் நான் படிக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட். சோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். மத்தவங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடையில அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட். நம்ம காம்படிஷன் ஆக்ட் கிளாஸ் பார்க்கும்போது இதை பார்த்தோம். சோ எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. 100% தெரிஞ்சிச்சுன்னா போய் பாருங்க. உங்களால ஏதாவது ஒரு ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஏ எதுல எல்லாம் இருக்கு? ஏன்ற ஆப்ஷன்ல இருக்கு, பின்ற ஆப்ஷன்ல இருக்கு, சின்ற ஆப்ஷன்ல இருக்கு, டி சாரி ஏல இருக்கு, சில இருக்கு, டில இருக்கு, பட் பில இல்ல. அப்போ பி வந்து கரெக்டான ஆன்சர் இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப பி வந்து கண்டிப்பா வரப்போறது இல்ல. சோ இப்படி வரதுனால இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து 25% பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் closer to the right answer. இப்ப இதுக்கு 25%, இதுக்கு 25%, இதுக்கு 25, இதுக்கு 25 வச்சுக்கோங்க. இப்போ நான் நான் எலிமினேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னன்னா இன்னும் 75% தான். நான் 25% தாண்டிட்டேன். இன்னும் 75% ரிஸ்க் தான். இதை தாண்டிட்டேன்னா ஐ வில் பி ரீச்சிங் மை கரெக்ட் ஆன்சர். சோ இப்ப என்னன்னா எனக்கு பி இல்லன்னு தெரிஞ்சிச்சு, பிகாஸ் அதுல ஏன்றது இல்ல. இப்ப அடுத்ததை படிங்க. அடுத்தது படிக்கும் போது பாருங்க, சரி அடுத்தது படிக்க கூட வேண்டாம். ஏன்னா ஏ இருக்கு கன்ஃபார்மா அப்படின்னா ஏ இருக்க எல்லாத்துலயும் பியும் இருக்கு, சியும் இருக்கு. ஏ இருக்க எல்லாத்துலயும் பியும் இருக்கு, சியும் இருக்கு. அப்ப கண்டிப்பா அது ரெண்டும் இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸும் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட்ஸும் இருக்கு. சோ சப்ளை பண்றது ஒரு பர்டிகுலர் டேட் தான் சப்ளை பண்ணுவேன். ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி பிரைஸ் மெயின்டைன் பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ், அப்ப இது ரெண்டுமே இருக்கு. ஏ இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே பிசி கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ டியா ஈயா இதுதான். டியும் இல்ல ஈயும் இல்லனா மை கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஏ. ஓகே. சோ இப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இருக்கு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அடுத்து இது ரெண்டு பார்ப்போம். டை இன் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் நான் கம்பீட் அக்ரிமெண்ட்ஸ். சோ டை இன் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். டை இன் அக்ரிமெண்ட்ஸ்னா என்னன்னா ரெண்டு ஃபார்ம்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெப்சிக்கு யாரு வந்து காம்படிட்டர்னு பாத்தீங்கன்னா பெப்சிக்கு வந்து காம்படிட்டர் வந்து கொக்கோ கோலா. சோ இப்ப என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும், அதாவது இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா கண்டிப்பா இதுக்குதான் போவான். ரெண்டு பேருக்கு இடையிலே அக்ரிமெண்ட் போட்டுட்டு இஃப் தே ஸ்டார்டட் ரூலிங் த மார்க்கெட்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து காம்படிஷனை அவாய்ட் பண்றதுக்காக இவங்க பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இதையுமே நம்ம காம்படிஷன் ஆக்ட் பார்க்கும்போது பார்த்தோம். சோ நான் கம்பீட் அக்ரிமெண்ட் அப்படின்றதான் நம்ம பார்க்காத ஒரு டேர்மா இருக்கு. சோ இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இல்லன்னு தெரியும். சோ டி இல்ல அப்படின்னும் போது சோ டி வந்து இல்ல. அப்ப டி இல்லாத ஆப்ஷன் தான். ஏன்னா இங்க என்ன கேக்குறாங்க, எதெல்லாம் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டி இல்லாத ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுதான் ஏ பி சி டி ஒன்லி. சோ இதுதான் நம்மளுடைய ரைட் ஆன்சர். சோ இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணோம். என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ், நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும்போது, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இதுல எது இருக்கு எது இல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு கன்ஃபார்மா எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வேகமா பாருங்க. சோ அது அது கண்டிப்பா அந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனோ இல்ல ரெண்டு ஆப்ஷனோ தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால வந்து யூ ஆர் கெட்டிங் நியரர் டு த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் கிட்ட போறீங்க அப்படின்றது அர்த்தம். சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான், ஆப்ஷன் டி தான். சோ ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்ல இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன், ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ், டை இன் அக்ரிமெண்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து சோ சரி ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க மேம், தென் we will discuss. ஃபர்ஸ்ட் நீங்க சாட் பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. சோ இதுவுமே இந்த கொஸ்டின் மாதிரியே தான், ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான். ஓகே. இப்ப என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ்னா என்ன? முடிவுக்கு கொண்டு வர்றது, டெர்மினேஷன் அர்த்தம். கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை சூப்பர்வினிங் இம்பாசிபிலிட்டி அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். சோ அதாவது என்னன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றது வந்து எப்போ, அதாவது ஒரு கான்ட்ராக்ட எப்போ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இம்பாசிபிலிட்டி அப்படின்றது எப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப எல்லாருமே சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து பினா, அப்ப ஏவும் இருக்கு பியும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ சூப்பர் வினிங் இம்பாசிபிலிட்டி அப்படின்னும் போது என்னன்னா இம்பாசிபிலிட்டி அப்படின்னும் போது அந்த கான்ட்ராக்ட பெர்ஃபார்மே பண்ண முடியாம இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
இப்ப பெர்ஃபார்மே பண்ண முடியாம இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு டாக் ஏதோ ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ இப்போ வந்து முன்னாடியே போய் சொல்லி வச்சுட்டு வந்துடுறாங்க. 1 வீக்ல வந்து நாங்க வந்து இந்த பப்பிய வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு பெட் ஷாப்ல போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அது ஒரு 1 வீக்ல வந்து என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அந்த குட்டியில வந்து அவங்க ஆர்டர் பண்ணது வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட்ட பெர்ஃபார்மே பண்ண முடியாம ஆயிடும். சோ தட் இஸ் கால்ட் அஸ் இம்பாசிபிலிட்டி. சோ டிஸ்சார்ஜ் அப்போ கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை சூப்பர்வெனிங் இம்பாசிபிலிட்டி. எப்பல்லாம் வந்து இம்பாசிபிள் இத பெர்ஃபார்மே பண்ண முடியாது அப்படின்றது எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. சோ நல்லா இதுதான் இங்க கீ பாயிண்டே. எப்போ வந்து இத பெர்ஃபார்மே பண்ண முடியாது? இம்பாசிபிலிட்டினால எப்போ முடிவுக்கு வரும்? இம்பாசிபிலிட்டினால எப்ப டிஸ்சார்ஜ் ஆகும்? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். சோ சொன்ன சப்ஜெக்ட் மேட்டரே ஒழுங்கா புரியல அப்படின்னா அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ நீங்க சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்டே வந்து கரெக்டா. சோ ஒரு விஷயமே புரியல, அதோட சப்ஜெக்ட் மேட்டரே இதுதான், அதை பத்தியே எனக்கு ஒரு நாலேஜே இல்ல அப்படின்னா அது எப்படி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த கான்ட்ராக்ட? சோ சப்ஜெக்ட் மேட்டரே வந்து கொலாப்ஸா இருக்கும்போது impossible to perform. Death or disablement of parties. So அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆன பார்ட்டிஸ் வந்து அவங்க இல்ல அப்படின்னாலும் பண்ண முடியாது. So it is also impossible. நெக்ஸ்ட் இந்த ரெசஷன் ரெமிஷன் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெசஷன் அப்படின்றத வந்து எங்க பார்த்தோம் அப்படின்னா, லைக் வந்து when one or two or more parties entering into a contract. ஒரு கான்ட்ராக்ட்ல 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களுக்கு இடையில ரெசஷன் அப்படின்னும் போது என்னன்னா ஒருத்தரால இன்னொருத்தருக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேமேஜஸ்ல பார்த்திருப்போம். சோ டேமேஜ் டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ்ல பார்த்திருப்போம். சோ ரெசஷன்னா என்ன? உன்னால எனக்கு இவ்வளவு லாஸ் ஆச்சு, நீ எனக்கு வந்து அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துடணும், பிளஸ் ஸ்பெஷல் இது தரணும், அந்த அதெல்லாம் வந்து ரெசஷன் ரெமிஷன். சோ இதெல்லாம் இம்பாசிபிள் டு பெர்ஃபார்ம் இல்ல, பண்ண முடியும். டியூ டு சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த பார்ட்டிஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த முரண்பாடை தான் வந்து ரெசஷன் ரெமிஷன் அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் இதெல்லாம் சொல்லுவோம். பட் வந்து பெர்ஃபார்மே பண்ண முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றது வந்து முக்கியமா இதுல வந்து டெத். இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இதுல வந்து இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு டவுட் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயம் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ். டெத் ஆர் டிசேபிள்மெண்ட், ஒருத்தரே இல்ல அந்த பார்ட்டியே இறந்துட்டாரு, எப்படி அந்த கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்ப கண்டிப்பா பீன்றது இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களால என்ன சூஸ் பண்ண முடியும்னா இந்த ஆப்ஷன் இல்ல இந்த ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்கும். அந்த விஷயத்துல கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன அப்படின்னா வந்து இதுல இருக்கு, அதாவது என்னன்னா அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன். சோ அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னும் போது சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது என்ன? ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி வந்து திருப்திகரமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் இம்பாசிபிலிட்டி கிடையாது, பண்ணிடுறாங்க பட் அது திருப்திகரமா இல்ல, இட் இஸ் நாட் கிவிங் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. ஸோ இம்பாசிபிலிட்டியில அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. குட், 2 பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேம். ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த டெத் அப்படின்றது வந்து கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா யூ கேன் எலிமினேட் ஏ அண்ட் டி ஆப்ஷன்ஸ், பிஆ சிஆ அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கலாம். ஸோ இதுல சாட்டிஸ்பாக்சன் ஒரு வார்த்தை வரும்போது இம்பாசிபிலிட்டிக்கும் சாட்டிஸ்பாக்சனுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்றதுக்குள்ள ஆப்ஷன் எஸ் பி தான் கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போடுங்க மேம். இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். சோ இதுலயுமே நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சு உங்களுக்கு அது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் அது ஏதாவது ஆப்ஷன்ல இல்லாம இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இல்லாம இருந்தா அந்த ஆப்ஷனே வராதுல்ல உங்களுக்கு. சோ அந்த மாதிரி பாருங்க, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு எது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே, லெட் அஸ் ரீட். சோ இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் கோட் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் பீயிங் கரெக்ட். சோ இதுல எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ட்ரேட்மார்க் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. கிராஃபிக்கலினா என்ன? சோ கிராஃபிக்கலி அப்படின்றது நாட் ஒன்லி பை வேர்ட்ஸ் லைக் வந்து ஒரு பிக்சரா, ட்ரேட்மார்க் இஸ் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. சோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்துறது வந்து கிராஃபிக்கலாவோ, அதாவது ஒரு வேர்ட்ஸாவோ ஒரு பிக்சராவோ ஒரு இமேஜாவோ ஒரு ஷேப்பாவோ எதுவா வேணா இருக்கலாம். சோ அதுதான் இது. சோ ட்ரேட்மார்க் அப்படின்றது இட் இஸ் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. அப்கோர்ஸ் அப்சல்யூட்லி நம்ம எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட்.
இங்க ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, ட்ரேட்மார்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் த குட்ஸ் ஆஃப் ஆர் சர்வீசஸ் ஆஃப் ஒன் பர்சன் டு தோஸ் ஆஃப் அதர்ஸ். இது அப்சல்யூட்லி கரெக்ட். இதான் எக்ஸாக்ட்லி மீனிங். ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தரோட ப்ராடக்ட்டுக்கும் இன்னொருத்தரோட ப்ராடக்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது முக்கியமா ட்ரேட்மார்க். ஸோ ட்ரேட்மார்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் பர்சன். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, இப்ப இங்க பாருங்களேன், இதுல ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு, அப்ப இது கிடையாது. போத் 1 and 3 இருக்கு, அப்ப இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு 2 இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். நான் 3 படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, 2 and 3 1 எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு தெரியும்ல, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப கண்டிப்பா இதுவா தானே இருக்க முடியும். சோ இதுதான் சொல்றேன், ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது மட்டும்தான். மீதி எல்லாத்துலயும் இது இருந்தா இது இல்ல, இது இருந்தா இது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறது இருக்க முடியாது. சோ தேர்ட் ஒன்னையும் படிச்சிருவோம். நமக்கு தெரிஞ்சிச்சு இப்ப இதுவும் கரெக்ட்னு. ட்ரேட்மார்க் மே இன்க்ளூட் ஷேப் ஆஃப் குட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். அப்சல்யூட்லி கரெக்ட். சோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். சோ ஃபர்ஸ்ட் 2 படிக்கும் போதே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஏன், அதாவது எனக்கு 3வது படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மா ஒரு ரீட் கொடுத்துட்டு கூட நான் போயிடலாம் டக்குன்னு. ஏன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. அதுலயும் 2 கண்டிப்பா இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். சோ இது கூட டவுட் உங்களுக்கு பினாமினால இருக்கலாம். 2 கண்டிப்பா இருக்குன்னு தெரிஞ்சா கூட நீங்க சில தான் உங்களுக்கு டவுட் வரும், ஏ பி இல்லன்றத நீங்க ஃபர்ஸ்டே பிக்ஸ் பண்ணிட முடியும். அப்ப நீங்க 3 செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஆல் ஆஃப் தி அபவ் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இங்க கொடுக்கலாம். சோ இது இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து, சோ இதுல எல்லாமே சாரி ஏன்னு இருக்கு. ஏ, இது பி, இது ஆக்சுவலா சி, இது டி. சோ இப்ப என்ன அப்படின்னா, இங்க வேணா நான் போடுறேன். சோ this is the match the following. list 1 list 2 கொடுத்துருவாங்க. சோ நம்ம எத்தனை கேட்டகரி பார்த்துட்டு இருந்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுல எந்த காம்பினேஷன் கரெக்ட்னு கேட்கறது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. இப்ப மேட்ச். சோ லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இதுவுமே அதே மாதிரி தான், மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் வந்து எதுக்கும் வந்துட்டு இருக்கு 4க்கு. ஓகே, ஃபாஸ்டா போயிருக்காங்களே தியா மேம். ஓகே, சோ ஓகே இப்ப என்ன அப்படின்னா வந்து இதுவுமே ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ண முடிஞ்சா கூட ஈஸி தான். சைபர் கிரைம். சைபர் கிரைம்னாலே என்ன, சைபர்னாலே நம்ம பார்த்தோம் இல்லையா, யூசிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், யூசிங் கம்ப்யூட்டர் எனி கிரைம் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சைபர் கிரைம். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரிலேட்டட் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். சைபர் கிரைம்னாலே என்னது, யூசிங் கம்ப்யூட்டர் மீடியா தப்பு பண்றது, அதுதான். சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ன்றது தெரிஞ்சிச்சு. அப்ப ஏக்கு 4. பாருங்களேன், மத்ததெல்லாம் நீங்க பார்க்க கூட வேணாம். இதுதான் சொன்னேன், ஒரு சில கொஸ்டின்ஸ்ல டைம் நீங்க சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒண்ணு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா மத்ததெல்லாம் நீங்க படிக்க கூட வேண்டாம். இதெல்லாம் என்னன்னு நீங்க ஒரு ரீட் கூட பண்ண வேணாம், டைரக்டா நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம், கன்ஃபார்மா தெரியும். சைபர் கிரைம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூசிங் கம்ப்யூட்டர்ஸ் டூயிங் எனி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, அதுதான் சைபர் கிரைம். சோ கம்ப்யூட்டர் மீடியம் யூஸ் பண்ணினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்ப ஏக்கு ஆப்ஷன் 4னா அது இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதானே. மீதி எல்லாத்துலயும் ஏக்கு 3யும் 2வும் தானே கொடுத்துருக்காங்க. சைபர் கிரைம்க்கும் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கும் சம்மந்தம் இல்லையே, சைபர் கிரைம்க்கும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுக்கும் சம்மந்தம் இல்லையே. சோ அப்ப ஏவுக்கு வந்து 3யும் 2வும் வராது, 4 தான் வரும்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நீங்க ரீட் கூட பண்ண வேணாம், டைரக்டா யூ கேன் சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. சோ இப்ப பிக்கு பாருங்க, டாக்டரின் ஆஃப் கேவி டெம்டர். சோ லெட் த பையர் பீவர், லெட் த பையர் பீவர். சோ சேல் ஆஃப் குட்ஸ், சேல் பண்ணும்போதுதான். So B option 3, dishonor of billனாலே negotiable instrument, patents and copyright, intellectual property. So எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சா. சோ நீங்க எல்லாத்தையும் கூட பார்க்க வேண்டாம், ஒண்ணே ஒண்ணு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட யூ கேன் ஃபைனலைஸ், இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ பார்க்கும்போது நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லாத்துக்கும் எது டிக்கு வந்து எல்லாத்துக்கும் 1 இருக்கு அப்படின்னு அப்படி நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். சோ அப்ப டிக்கு கன்ஃபார்மா 1, அப்ப மத்தது வேற ஏதாவது மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்க கரெக்டா நம்ம படிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது கரெக்டா மேட்ச் பண்ணி ஏதாவது ஒண்ணு மேட்ச், ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கா, அது கரெக்டா இருந்ததுன்னா கூட நமக்கு முடிஞ்சிடும், ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே மேம், நெக்ஸ்ட். சோ நோட்டிங், இந்த நோட்டிங்க வச்சுதான் எல்லாரும் சொல்றாங்க. சோ இந்த நோட்டிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன பண்ணணும், நோட்டரி பப்ளிக். நோட்டிங் அப்படின்றது அவங்க நோட்டரி பப்ளிக்ல பண்றது. அந்த நோட்டரி பப்ளிக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. சோ இப்ப நோட்டரி பப்ளிக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்,
ப்ரொடெஸ்ட் பண்ணணும். சோ நம்ம போய் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன, ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன ஆன்சர் ஏ சொன்னீங்க. ஓகே, இப்ப சி வந்து ஓகே. சோ நோட் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தே வில் பி இஷ்யூயிங் அஸ். ஓகே, ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும், நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர். அந்த நான் ப்ரொடெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், டிஸ்ஆனருக்கான நோட்டீஸ வந்து அந்த பார்ட்டி யாரு பே பண்ணணுமோ அந்த பார்ட்டிக்கு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்ஆனர் ஆச்சு இல்லையா, அந்த பார்ட்டிக்கு நம்ம நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இட் வில் பி நோட்டட், நோட்டிங் பண்ணுவாங்க. நோட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்கும். நோட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் ப்ரூவ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், காம்பன்சேஷன் கிடைக்கும். காம்படிஷனுக்கு அப்புறமா வந்து சாரி, காம்பன்சேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா காம்பன்சேட்டிங், அதாவது அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன அப்படின்றது வந்து அந்த நோட்டரி பப்ளிக்ல வேல்யூ பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா we will receive penalties. So தான் லாஸ்ட் பெனால்டி ரிசீவ் பண்றதுதான். அதாவது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் லாஜிக்கல் சீக்வென்ஸ் இன் ரீகோர்ஸ் ஆஃப் டிஸ்ஆனரிங் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆச்சுன்னா அதுல என்ன ஃபைனலா அதோட ஆர்டர் லாஜிக்கல் சீக்வென்ஸ கேக்குறாங்க. சோ கண்டிப்பா பெனால்டி வாங்குறோம் பாத்தீங்களா, அதுதான் லாஸ்ட். எனக்கு இவ்வளவு பெனால்டின்னு திருப்பி குடுக்கேட்டு வாங்குறோம் இல்லையா, அதான் லாஸ்ட். சோ இது லாஸ்ட்னா அப்போ ஒண்ணு ஏவா இருக்கணும் இல்ல பியா இருக்கணும். அதனாலதான் நிறைய பேர் ஏ சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏவா இருக்கணும் பியா இருக்கணும். இன்னொன்னு இதுவும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதே மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும் போது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் எடுக்கும்போது நிறைய தடவை சொன்னேன், நோட்டரி பப்ளிக்னு ஒரு இடம் இருக்கு. வென்எவர் அது வந்து எனக்கு டிஸ்ஆனர் அந்த டியூ டேட்ல எனக்கு பேமெண்ட் வரல, நான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சோ ப்ரொடெஸ்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கெட்டிங் பெனால்டி இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். சோ இதுதான் அதோட ஆர்டர். சோ ப்ரொடெஸ்டிங், அப்புறம் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், தென் நோட்டிங், காம்பன்சேஷன் and compensating and getting penalties. இதுதான் இதோடைய லாஜிக்கல் சீக்வென்ஸ். சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ கொஞ்சம் அந்த ப்ரொடெஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட், பெனால்டிஸ் தான் லாஸ்ட். இதை கெஸ் பண்ணா கூட யூ கேன் ஏபிள் டு கிராஸ்ப் யுவர் ஆன்சர். நெக்ஸ்டும் வந்து ரொம்ப ஈஸி நினைக்கிறேன், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். சோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. சோ இப்ப என்ன அப்படின்னா ஆக்ஷனபிள் கிளைம். ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்றது வந்து இட் இஸ் அன்செக்யூர்டு டெப்ட்னு சொன்னேன். ஓகே, இதுல கூட நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ், இதுலயும் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது எதுன்னு தானே நம்ம பார்க்கணும். சோ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸும் ஃபியூச்சர் குட்ஸும் தான். எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா என்ன, அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆல்ரெடி குட்ஸ் அவைலபிளா இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் குட்ஸ் ரெடியா இருக்காது, இட் வில் பி மேட் லேட்டர். சோ இது ரெண்டுத்துக்கான இதை பாருங்களேன். குட்ஸ் டு பி மேனுஃபேக்சர் ஆஃப்டர் த மேக்கிங் கான்ட்ராக்ட். அப்ப டிக்கு ஒன்னு இருக்கிறது பாருங்க, இதுதான். சோ நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒண்ணு ஆர்டரா தான் நீங்க வரணும்னு கூட இல்ல, உங்களுக்கு ஃபெமிலியரா இது எனக்கு தெரியும், எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா ஃபியூச்சர் குட்ஸ்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா கூட போதும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். சோ ஃபியூச்சர் குட்ஸா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க படிச்சீங்க, goods to be manufactured after the making contract. ஓகே, இப்போ இதே எக்ஸிஸ்டிங் குட்ஸ்க்கும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சிக்கு வந்து 2 goods owned by the seller at the time of making the contract. கரெக்டா இருக்கே. அப்போ இந்த क्वेश्चनல இருந்து இன்னொன்னு, இப்போ since it's a practice session, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா practice session அப்போ நமக்கு சரியான ஆப்ஷனை சூஸ் பண்றதோடு மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை வந்து பழைய क्वेश्चनல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நல்லதா இருக்கும். ஏன்னா இப்ப எப்படி நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸா இல்லைன்னா கூட இதை வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இப்போ இந்த விஷயங்கள் என்ன, இந்த டேர்ம்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்றத கத்துக்கிறதுனால பிராக்டிஸ் பண்ணும்போது கத்துக்கிட்டோம்னா, ஒருவேளை இப்போ இந்த டைம் நெட் எக்ஸாம்ல இந்த ரெண்டு கூட வேற ஏதாவது, இது ரெண்டு நமக்கு ஃபெமிலியரா இல்லாத வேற ஏதாவது கொடுத்தா கூட இதை வச்சு நம்ம அதை வந்து கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். சோ பிக்கு வந்து ஆப்ஷன் வந்து 3. appropriation of goods. Appropriation of goods na separating the goods sold from other goods to determine, identify the actual goods to be delivered. அதாவது என்னன்னா, சோ இப்ப நமக்கு ஒரு கடையில நிறைய ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டாக்ல எதெல்லாம் டெலிவர் பண்ண, எதெல்லாம் வித்து போச்சு, எதெல்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு. அப்ரோப்ரியேஷனா செக்ரிகேட்டிங், செப்பரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ராப்ரியேஷனா செப்பரேட்டிங் த குட்ஸ், எதெல்லாம் வித்தது எதெல்லாம் விற்காது செப்பரேட் பண்றதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேஷன். சோ இந்த புது வார்த்தையை கத்திருக்கோம். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஆக்ஷனபிள் கிளைம். சோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்றது என்ன, ரெக்வயர்ட் பை ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் அ சூட். அதாவது ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்றது கோர்ட்ல கேஸ் போட்டோ
ஏதோ அப்படி பண்ணிதான் நம்மளால வாங்க முடியும். ஆக்ஷன் எடுத்துதான் யூ கேன் கெட் த கிளைம் பை டேக்கிங் ஆக்ஷன். தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷனபிள் கிளைம். சோ யூ கேன் கெட் த கிளைம், உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேரப்போ ஒன்லி when you take claim action, நீங்க ஆக்ஷன் எடுத்தாதான் வரும் அப்படின்னு இருக்காது ஆக்ஷனபிள் கிளைம். சோ இது வந்து இந்த ஃபியூச்சர் குட்ஸ் வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன். இட் இஸ் ஆப்ஷன் 4ன்னு எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது நெக்ஸ்டும் இதே மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்க மேம். சாரி, மேட்ச் த ஃபாலோயிங் நெக்ஸ்ட்டுமே மேட்ச் பண்ணுங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த 4த்துல உங்களுக்கு ஃபெமிலியரா ஒண்ணு இருக்கும்ல, இது எனக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு அதை போய் பாருங்க. அது ஏதாவது ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் இருந்தது அப்படின்னா ஈஸியா உங்களால டக்குன்னு ஆன்சர் போட்டுற முடியும். ஒருவேளை அதுவே அதே ஆப்ஷன் 2-3 ஆப்ஷன்ல அந்த ஒரு டேர்முக்கு அதே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். சோ கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா தெரியுமோ அதை வந்து எதுக்கான ஆன்சர்னு மேட்ச் பண்ண பாரு. ஓகே. சோ இப்போ என்னோட டெக்னிக் படியே போறேன். எனக்கு ரொம்ப நல்லா இதுல தெரிஞ்சது வந்து சிம்பாலிக் டெலிவரி அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் என் கண்ணை வந்து ரொம்ப ஹைலைட்டடா படுத்துச்சு. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்றது வந்து நம்ம எதுல பார்த்தோம் அப்படின்னா பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்ல பார்த்தோம். சோ பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன பார்த்தோம்னா, அதாவது ஆக்சுவல் டெலிவரி, அதுலயே இந்த ரெண்டுமே பார்த்தோம். ஆக்சுவல் டெலிவரியும் பார்த்தோம், சிம்பாலிக் டெலிவரியும் பார்த்தோம். சோ இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் என் கண்ணை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. சோ பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்ல என்ன பார்த்தோம்னா, வென்எவர் இப்ப பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு ஃபார் பொசஷன் ஆஃப் குட்ஸ், ஓனர்ஷிப் எடுத்துக்க கூடாது, பொசஷன் வச்சுக்கிறதுக்கு மட்டும் ரைட்ஸ் கொடுக்கறது, கொஞ்ச நாளைக்கு ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்ற கான்ட்ராக்ட் படி கொடுக்கறது பெயில்மெண்ட். அதுல ஆக்சுவல் டெலிவரினா, இஃப் ஐ எம் ஆஸ்கிங் புக் டு மை ஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாமினேஷன், எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் புக் கேட்கிறேன், புக்கே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா, நான் என்ன பொருளை பெயில்மெண்ட்டுக்காக படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன். எந்த பொருளை நான் வந்து கேக்குறனோ, எனக்கு வந்து எனக்கு வேணும் இந்த புக் எனக்கு படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி எதை பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் படி நான் கேக்குறேனோ அந்த குட்ஸையே என் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவல் டெலிவரி. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எனக்கு ஒரு கடைக்கு போனோம், கொஞ்சம் வண்டி தரியா அப்படின்னு சொன்னா வண்டியா தூக்கி கையில கொடுப்பாங்க. கீ தானே கொடுப்பாங்க, இந்தா சாவி இந்தா அப்படின்னு. சோ அந்த கீ தட் இண்டிகேட்ஸ் தட் வெஹிக்கல், அந்த கீ என்ன சொல்லுது, அந்த வெஹிக்கல் சொல்லுது. சோ சிம்பாலிக் டெலிவரி, இந்த வண்டியை தான் நான் உனக்கு பெயில்மெண்ட்ல கொடுக்குறேன்றதுக்கு அந்த சாவி தான் சிம்பாலிக் டெலிவரி. சோ இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கலாம். செல்லர் hands over to the buyer the key of the godown. ஃபர்ஸ்டே அந்த வார்த்தை வந்துருச்சு, key of the godown where the goods are stored. இப்போ சாவிய குடுக்குறாருன்னா என்ன பண்றாரு, சிம்பாலிக்கா குடுக்குறாரு, அந்த ஸ்டோர் ஹவுஸ ஆக்சஸ் பண்றதுக்கு குடுக்குறாரு. சோ சிக்கு ஆப்ஷன் 1. இதுல எல்லாத்துலயும் பாருங்க சிக்கு ஆப்ஷன் 1 இருக்கிறது இது மட்டும் தானே. அப்ப ஏன் நான் மத்ததெல்லாம் படிக்கணும், டக்குன்னு இதையே சூஸ் பண்ணிடலாமே. சரி நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவல் டெலிவரிக்கு மேட்ச் ஆகுதான்னு பாக்கலாம். ஆக்சுவல் டெலிவரியா, சோ சரி நெக்ஸ்ட் பாக்கலாம் பாருங்க. physical handing over of the possession of the goods by the seller. physical handing overனா அதே goods அப்படியே தூக்கி கையில கொடுக்கிறது. சோ இதுதானே இப்ப நம்ம பார்த்தோம் ஆக்சுவல் டெலிவரி. அப்ப ஏக்கு 2, சிக்கு 1 போதுமே. அப்ப மீதி 2 விஷயத்த நான் என்ன சொன்னேன், எப்பவுமே வேற ஏதாவது விஷயம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இல்லைன்னா அதை எப்படி மேட்ச் பண்றாங்க அப்படின்ற விஷயத்துல இருந்து ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. சோ லெட் அஸ் டேக் a knowledge about. டிக்கு வந்து 3. டெலிவரினா என்ன, வாலண்டரி டிரான்ஸ்பர் ஆஃப் பொசிஷன், அதாவது அவங்களா விருப்பப்பட்ட வாலண்டரி டிரான்ஸ்பர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செல்லர் டு பையர், அதுதான் வந்து டெலிவரியா. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றது என்னவா, சோ கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றது வந்து பிக்கு 4. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றது அக்னாலேஜ்மெண்ட் பை தேர்ட் பார்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர் அட் தி டிஸ்போசல் ஆஃப் பையர். அதாவது இப்போ கொரியர்லாம் வரும், கொரியர் வரும்போது என்ன பண்ணுவோம், இவங்க கிட்டதான் நான் இதை கொடுத்தேன்னு சைன் வாங்கிட்டு போவாங்க, ஒரு சைன் வாங்கிட்டு போவாங்க, இவங்க கிட்டதான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சைன் வாங்கிட்டு போவாங்க இல்லையா. சோ தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. சோ இப்ப நம்ம புதுசா என்ன படிச்சிருக்கோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றதான் படிச்சிருக்கோம். என்ன, அக்னாலேஜ்மெண்ட் பை தேர்ட் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப், அதாவது இவங்களுக்கு பதிலா தேர்ட் பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப், யாருக்கு கொடுக்குறோம், தேர்ட் பர்சன் கொடுக்குறோம், இந்த குட்ஸை நான் தான் வாங்கியிருக்கேன், நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன், பையர் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி டெலிவரி பர்சன்ஸ் நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. கெட்டிங் அ எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸோட அக்னாலேஜ்மெண்டோடு டெலிவர் பண்றாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. சோ இப்ப இதை புதுசா படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டிங் அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி டெலிவர் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. டெலிவரின்றது ஜஸ்ட் வாலண்டரி டிரான்ஸ்பர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ், அவ்வளவுதான். தட் இஸ் கால்ட் அஸ் டெலிவரி.
இப்ப ஆப்ஷன் பார்க்கலாம் எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்கன்னு. ஓகே, பி பி 2. ஓகே, சூப்பர் மேம், கரெக்ட் மேம். அவ்வளவுதான், இந்த வாட்டி எல்லாருமே நெட் ஜேஆர்எஃப் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் போல. பயங்கர வேகமா ஆன்சர்லாம் கரெக்டான ஆன்சரா வருது வேற. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க மேம். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டது மேம். இதெல்லாம் நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். டக்குன்னு போட்டுருங்க. இது வந்து ஒரு அரேஞ்ச் த சீக்வன்ஸ். சோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண போறோம். இது ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண, எது ஃபர்ஸ்ட் வரும் எதுக்கு அப்புறம் எது வரும்ன்ற மாதிரி. ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. சோ கான்ட்ராக்ட் ஆக்ட் பிகினிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃபர். சோ ஏல தான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். சோ பாத்தீங்களா, இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. எவ்வளவு ஈஸியா வந்து கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஏன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எது கரெக்ட் சீக்வன்ஸ். ஓகே, அது வந்து அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பாக்கிறதுக்கு தான் படிச்சேன். சோ பாருங்க, ஏன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த டி ஆப்ஷன் மட்டும் தான். இப்ப மத்ததெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. டக்குன்னு டியை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும். இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்படியே இந்த ஆப்ஷனோட கொடுத்த கொஸ்டின். நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சோ ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ், ஒரு நிமிஷம். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் வந்து என்னவாகும்? ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் வில் பிகம் a promise. அப்புறம் promise plus consideration. Promise plus consideration will become a agreement. அப்புறம் agreement enforceable by law. So agreement plus enforceability. Legal enforceability ன்னு எழுதிப்போம். Legal enforceability தான் கான்ட்ராக்ட். ஈக்குவல் டு கான்ட்ராக்ட். சோ இது நமக்கு நல்லாவே தெரியும். சோ ஆஃபர் அப்புறம் அக்செப்டன்ஸ், ஏஇ ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் will become a promise. ப்ராமிஸ் கன்சிடரேஷன் தான் அது சேர்த்துப்போம். கன்சிடரேஷன் இல்ல அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்சபிலிட்டி கான்ட்ராக்ட். சோ 1 2 அப்புறம் ப்ராமிஸ் 3, it will become an agreement with consideration 4, அப்புறம் கான்ட்ராக்ட் 5. சோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, எல்லாருமே சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க மேம். ஆப்ஷன் டி தான். சோ இதுக்கு ரொம்ப டைம் கூட எடுத்துக்கல, பரவாயில்ல. ஏன்னா டக்குன்னு சொல்லிடலாம். ஒன்னும் இல்ல, ஆஃபர்ல தான் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாலே அடுத்தது சொல்றதுக்கு எவ்வளவு ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் டைப் கொஸ்டின். ஓகே ஓகே, ஒரு தடவை ரீட் பண்ற பாருங்க. மிஸ்டர் ஏ ப்ராமிஸ்ட் மிஸ்டர் பி டு பே ஹிஸ், எல்லாருமே ஏவா, பே ஹிஸ் 7 years old time barred debt without consideration. இங்க பாருங்க மேம், அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மிஸ்டர் ஏ ப்ராமிஸ்டு மிஸ்டர் பி டு பே ஹிஸ் 7 years old டைம் பார்ட் டெப்ட். அதாவது என்னன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை இப்ப தரேன்னு. அப்ப ஏதாவது கன்சிடரேஷன் இருந்திருக்கும் இல்லையா? சோ இப்போ 7 வருஷம் கழிச்சு இப்ப கன்சிடரேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ ப்ராமிஸ்டு மிஸ்டர் பி டு பே 7 years old, 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து அதுக்கு எனக்கு இப்ப நீ அந்த காசை தர, எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நீ தரணும். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணிருப்போம்? இப்போ நம்ம இதுல பார்த்தோம், இன்கம் டாக்ஸ்ல பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல பேட் டெப்ஸா போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம்? பேட் டெப்ஸா போட்டிருப்போம், வரல அப்படின்ட்டு. இப்ப திடீர்னு வருது அப்படின்னும் போது அதை நம்ம ஆட் பேக் பண்ணிக்குவோம் இல்லையா? சோ இப்ப கன்சிடரேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ மிஸ்டர் ஏ டிக்ளேர் டு கீப் ஹிஸ் ப்ராமிஸ். ஏன்னா வந்து எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்றது வந்து தப்பு. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கன்சிடரேஷன் இருந்ததுனாலதான் இட் பிகம் த டெப்ட். அது டெப்டா அதனாலதான் மாறிச்சு. அது டெப்டா மாறினதுக்கு காரணமே வந்து அப்ப கன்சிடரேஷன் இருந்ததுதான். சோ ஏ வந்து தப்பு கண்டிப்பா. சோ ஏ தப்புனா அப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து இதுதான். ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஆர் வந்து கரெக்ட். அதாவது என்னன்னா, அக்ரிமெண்ட் வாய்டு தான் வித்தவுட் கன்சிடரேஷன், பட் சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ்ல தர வேண்டியதுக்கு இப்ப வந்து கன்சிடரேஷன் இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. சோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ராங். சோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். படிச்சோம்னா வந்து இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி வந்ததையே திருப்பி 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 வரா மாதிரி இருக்கும்.
சோ கொஞ்சம் பொறுமையா படிச்சு ஆன்சர் போடுங்க, நானும் உங்க கூடவே படிக்கிறேன். அண்ட் இம்ப்ளைடு கண்டிஷன், சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ், எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்ஸ். எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்ஸ்ல நான் வெளிப்படையா அக்ரிமெண்ட்ல இதுதான், இது இப்படிதான் நடக்கணும், இது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றது வந்து எக்ஸ்பிரஸ் கண்டிஷன்ஸ். இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ்னா என்ன? உள்ள, அதாவது அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல, சொல்லலைனாலும் அது அப்படிதான், சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதை சொன்னாதான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, சொல்லலைனாலும் அதுக்கு அர்த்தம் அப்படிதான் இருக்கிறது தான் வந்து இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ். கரெக்டா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஒரு பொருளை விக்கிறாரு, கடையில போய் ஒரு பெண்ணு வாங்குறேன்னா, அந்த பெண்ணை யார் வச்சிருக்காரு? அவர் தான் ஓனர். நான் என்ன இந்த பெண்ணுக்கு ஓனரா இல்லையான்றத அவர் வாங்கின பில் எல்லாம் பார்த்து என்ன பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்றதுனால. சோ implied condition on part of the seller that, so implied condition on part of seller that in case of sale and that in case of agreement to sell. so என்னெல்லாம் implied conditions வரும் சேலா இருக்கும்போது, அதுவும் in part of seller. சேலா இருக்கும்போது என்ன? சோ அப்ப இங்க ஸ்லாஷ் போட்டிருக்காங்க இல்லையா எல்லா ஆப்ஷன்லயும், ஸ்லாஷுக்கு முன்னாடி வரைக்கும் சேல், ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அக்ரிமெண்ட் டு செல். சோ இம்ப்ளைடு கண்டிஷன் ஆன் பார்ட் ஆஃப் த செல்லர் இன் கேஸ் ஆஃப் சேல்ல என்ன மாதிரி இம்ப்ளைடு கண்டிஷன், என்ன மாதிரி ரைட் இருக்கும், இதுல எல்லாமே ரைட்ஸ பத்தி சொல்லியிருக்காங்க. சோ சேலா இருந்ததுன்னா என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்கும் செல்லருக்கு, அக்ரிமெண்ட் டு சேலா இருந்ததுன்னா என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்கும் செல்லருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ சேலா இருந்ததுன்னா செல்லருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை படிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டை படிப்போம். சோ சேலா இருந்ததுன்னா எது வருதுன்னு பாக்கலாம். he has a right to sell the goods. ஆமா, சேலா இருந்ததுன்னா அவருக்கு ரைட் இருக்கு. அடுத்ததுலயும் அதேதான், he has a right to sell the goods. ஆமா, இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், he has a right to sell the, ஓகே சேல் முடிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம். ஆன் பார்ட் ஆஃப் செல்லர், ஓகே இது பாத்துக்கோங்க, செல்லர். சேல்னா என்ன? சேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓனர்ஷிப் கை மாறிடுச்சுன்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து? செல்லர் கிட்ட இருந்து பையருக்கு போயிடுச்சு. அப்போ செல்லர் கிட்ட இருந்து பையருக்கு போயிடுச்சு. அப்போ செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு போயிடுச்சுன்னா எப்படி அவருக்கு ரைட் இருக்கும்? he has a right to sell the goods. he has a right to sell the goods. தப்பு இல்ல? இருக்காதே, செல்லருக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா பார்ட் ஆஃப் செல்லர் தான். ஓனர்ஷிப் கை மாறினதுக்கு அப்புறம் எப்படி அவருக்கு ரைட் இருக்கும்? இருக்காது. he will have a right to sell the goods at the time when property is to pass. இப்ப மட்டும்தான், ஒருவேளை ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆன் ஆகல அப்படின்னா இருக்கும். he may have a right to sell the goods at the time when property is to pass. so ப்ராப்பர்ட்டியை இவர் வச்சிருந்தாருன்னா, இவர் கையிலேயே வச்சிருந்தாருன்னா இருக்கும் அப்படின்றாங்க. சோ ஒரு நிமிஷம், இல்ல ஈவில் இல்ல, ஒரு நிமிஷம் மேம். ஓகே, ஆன் பார்ட் ஆஃப் செல்லர், ஓகே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்களா? on part of seller in case of sale implied condition. ஓகே ஓகே, இல்ல இல்ல. சோ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, he has a right to sell, he has a right to sell the goods. ஆமா, அவருக்கு ரைட் இருக்கும் விக்கிறதுக்கு. ஏன்னா அதாவது இம்ப்ளைடு கண்டிஷன் என்ன? ஏன்னா வந்து அவர் பேமெண்ட் வரலன்னா he has a right to sell தான். இன் கேஸ் அப்ப இது ரெண்டும் வராது. he will have a right to sell at the time of property is to pass. அதாவது ஓனர்ஷிப் மாறினதுக்கு அப்புறம் முடியாது. when property is to pass, ஓனர்ஷிப் மாறினதுக்கு அப்புறம் முடியாது. சோ இங்க ஸ்பெசிபிகேஷனே குடுக்கல பாருங்க. ஓனர்ஷிப் மாறல அப்படின்னா இவர் வித்துக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ பெரிஷியபிள் நேச்சர் இருக்கக்கூடிய குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம், சேலே முடிஞ்சு போனா கூட சேல் பண்ணி ரீசேல் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? சோ he has a right to sell the goods. அது வந்து இம்ப்ளைடு கண்டிஷன். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் டு சேலுக்கு படிப்போம். அப்ப இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒன்னு ஆப்ஷனா இருக்க போகுது, இது ரெண்டு கிடையாது. ஏன்னா வந்து அட் த டைம் when property is to pass, ஓனர்ஷிப் மாறுறப்போ போயிட்டு அவர் விற்க முடியாது. ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஓனர்ஷிப் மாறினதுக்கு அப்புறம் விற்க முடியாது. சோ இது ரெண்டு கிடையாது. இப்ப இது ரெண்டு படிக்கலாம். he may have a right to, இது வந்து அக்ரிமெண்ட் டு செல், இப்பவும் அக்ரிமெண்டா தான் இருக்கு, ஆனா இன்னும் பாஸ் ஆன் ஆகல. he may have a right to sell the goods at the time when property is to pass. சோ அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மாறினதுக்கு அப்புறம், ஒரு நிமிஷம், he may have a right to sell at the time when property is to pass. he will, okay இதுதான் இதுல டிஃபரன்ஸ். he will agreement to sell இருந்தா he may எல்லாம் கிடையாது, may or may not be, முடியும் முடியாதுன்ற மேன்றது வந்து அதுதான் குறிக்குது. மே ஆர் மே நாட் பீனா என்ன, நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம். சோ மேன்றதே கிடையாது. அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னாலே கண்டிப்பா மாத்திக்கலாம். இன்னும் அக்ரிமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னும் போது செல்லர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா he can change the ownership. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சோ இது கொஞ்சம் பயங்கரமான கன்ஃபியூஸ்டர் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சாங்க. சோ என்ன அப்படின்னா இதை இப்படிதான் நீங்க பிரிக்கணும்.
இம்ப்ளாய்டு கண்டிஷன் என்னன்னு கேக்குறாங்க. யாருக்கு? அந்த பார்ட் ஆஃப் செல்லருக்கு. சேல பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கு? அக்ரிமெண்ட் டு சேல்ல பொறுத்த வரைக்கும். சேல பொறுத்த வரைக்கும் என்னன்னா he has a right to sell. அதாவது அவருக்கு விக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி அக்ரிமெண்ட் டு செல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா he will have. ஒருவேளை as per கான்ட்ராக்ட் படி வாங்கினா he will have. ஈவன் அட் த டைம் வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் மாறிட்டா கூட இவருக்கு ரைட் இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போடுங்க மேம். ஓகே, யாரோ ஒரு மேம் போட்டிருக்காங்க ஆப்ஷன் பி. சூப்பர் மேம், சூப்பர். தியா மேம் கேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. கொஸ்டின் நம்பர் 9 11 கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். Which of the following won't be considered as ordinary business as per Companies Act 2013? Ordinary businessல, அதாவது ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல எது வராதுன்னு கேக்குறாங்க. won't be தான் கீவேர்ட். எது வரும்னு சொல்லக்கூடாது, எது வராதுன்னு சொல்லணும். அதுதான் ஆப்ஷன், அதுதான் ஆன்சர். சோ won't be considered as business, ordinary business. ரெகுலர் பிசினஸ்ல எது வராது மேம்? எது ரெகுலர் பிசினஸ் இல்லன்னு சொல்றாங்க மேம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ரிட்டையரிங். ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அவங்க இடத்துல இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்றது ரெகுலர் பிசினஸ் தானே. டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், எல்லா வருஷமும் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுல இவ்வளவு போர்ஷன் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டா கொடுக்கணும் அப்படின்றதும் ரெகுலர் பிசினஸ் தானே. ரெகுலர் பிசினஸ்னா என்ன? ஆர்டினரி பிசினஸ்னா என்ன? வித்தின் 1 இயர்க்குள்ள நடக்கிறது. சோ 1 இயர்க்குள்ள என்னெல்லாம் நடக்கும்? அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் பண்ணுவாங்க, போனஸ் ஷேர்ஸ் எல்லா வருஷமும் கொடுப்பாங்களா? சோ டவுட்டா இருக்கு, வச்சுப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, போத் ஏ அண்ட் பி. ஆமா, இது ரெண்டுமே இருக்கு, ரெகுலர் தான். அப்பாயின்மெண்ட், ஆனா இங்க ஓன்ட் பீன்றதுனால எது இல்லையோ அதெல்லாம் சூஸ் பண்ணோம். அப்பாயின்மெண்ட் அண்ட் பிக்சிங் த ரெமுனரேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ், இதெல்லாம் ரெகுலரா நடக்கும் மேம். ஆடிட்டரி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், இதெல்லாம் டெய்லி எவ்ரி இயர் வந்து ரெமுனரேஷன் பிக்ஸ் பண்ணுவோம். ஆடிட்டருக்கு ரிட்டையர் ஆகிறவங்க பிளேஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், டிவிடெண்ட் கொடுப்போம். அப்புறம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, பிசினஸ் ரன் பண்றது, மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் ஆர்டினரி பிசினஸ். ஆனா போனஸ் ஷேர்ஸ் அப்படின்றத நார்மலா பண்ண மாட்டோம். whenever we have so much of funds, நிறைய அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னும் போது அந்த ப்ராஃபிட்ட மொத்தமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா வச்சுக்கிறதுக்காக they will be issuing என்னவானா போனஸ் ஷேர்ஸா ஃபார் எவ்ரி 5 ஷேர் ஹோல்டர்ஸ் 2 ஷேர் as a போனஸ். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. பட் அது வந்து ரேரஸ்ட் பினாமினா, எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவாங்க, ரெகுலரா நடக்காது. தட் இஸ் நாட் ஆர்டினரி பிசினஸ். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் தான், மத்ததெல்லாம் இல்ல. சோ இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சோ which of the following won't be considered as a ordinary business அப்படின்னும் போது இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் தான். சோ போனஸ் ஷேர் தான் ரெகுலராலாம் நடக்காது, எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். இதுக்கான ஆன்சர் போடுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின், ஃபேக்ட் ரிலேட்டட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பாஸ் ஜிஎஸ்டி பில். யார் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி பில் பாஸ் பண்ணாங்க? இந்தியால ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு மேம்? தமிழ்நாடு இல்ல, குஜராத், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், இவங்கள யாரு ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணாங்க ஜிஎஸ்டி அக்செப்ட் பண்ணிட்டு? ஹூ பாஸ் ஜிஎஸ்டி பில்? ஓகே மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க மேம். A supply that consists of 2 or even more services would be classified as provision that describes variables that are subject to higher rate taxation. So இப்ப என்னன்னா மேம், ஒரு விஷயம், 2 கைண்ட் ஆஃப் சப்ளை இருக்கு. சப்ளையர் 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா காம்போசிட், மிக்சட். இந்த ரெண்டுத்துக்கான மீனிங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். காம்போசிட், மிக்சட். ஓகே, சாரி மேம். ஓகே, சோ இப்ப என்ன அப்படின்னா காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை, இததான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? சோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன் பாருங்க. சோ காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்லும்போது, காம்போசிட்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில விஷயத்த தனியா வாங்கவே முடியாது. இப்போ பைக் வாங்குறோம்னு வைங்களேன், பைக்குக்கு கூட என்னெல்லாம் தருவாங்க? இப்போ அந்த பைக்ல வந்து அந்த கம்பெனில வந்து தேர் ப்ரொவைடிங் ஹெல்மெட், அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ், ஒரு ஒரு ஃப்ரீ 5 ஒரு 2 ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. சும்மா எழுதுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அப்புறம் வந்து தே ஆர் கிவிங் 2 ஃப்ரீ சர்வீஸ். அப்புறம் வேற என்ன? 2 ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அப்புறமா வந்து
வேற என்ன? டூல்ஸ் தராங்க, டூல்ஸ் பாக்ஸ் தராங்க. அப்புறம் வேற என்ன தருவாங்க? ஹெல்மெட் தராங்க, டூ ஃப்ரீ சர்வீஸ், டூல்ஸ், டூர் பேக்கேஜ் தராங்க, அப்புறம் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் தராங்க. ஓகே, இதெல்லாம் தராங்க மேம். ஒரு பைக் வாங்குறோம், பைக்கோட ரேட் பாத்தீங்கன்னா 2 lakhs. இந்த பைக்கோட ரேட்டுக்கு இது எல்லாம் எனக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்டா தராங்க. இப்ப என்னன்னா, நான் நார்மலா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் இல்லையா? இப்ப நான் ஹெல்மெட் தனியா போய் வாங்குறேன்னு வைங்களேன், ஹெல்மெட்டுக்கு என்ன ரேட்டு? ஹெல்மெட்டுக்கு ஒரு 5% டாக்ஸ்ன்னு வச்சுக்கோ. சர்வீஸ்க்கு என்ன ரேட்டு? ஒரு ஒரு 10% வச்சுக்கோ. டூல்ஸுக்கு வந்து திருப்பி ஒரு 5% வச்சுக்கோ. இன்சூரன்ஸ்க்கு இந்த மாதிரி தெர் ஆர் வேரியஸ், ஒரு 15%, ஒரு 12% வச்சுக்கோ. இந்த மாதிரி தெர் ஆர் வேரியஸ் ரேட்ஸ் இல்லையா? ஆனா பைக்குக்கு என்ன ரேட்டு? பைக்குக்கு வந்து 28% ஜிஎஸ்டி. சோ இப்போ இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இப்படி இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு டவுட் வரும், இந்த 2 lakh rupees பிரைஸ்ல எனக்கு ஹெல்மெட் வருது, ஃப்ரீ சர்வீஸ் வருது, டூல்ஸ் வருது, இன்சூரன்ஸ். இப்ப இது எல்லாத்துக்கும் வேற வேற ரேட். அப்போ இது எல்லாத்துக்கும் தனியா பைக்கோட ரேட்டை மட்டும் நம்ம பைக் கம்பெனில போய் கேட்க மாட்டோம். என்னன்னா பைக்கோட ரேட்டை மட்டும் எனக்கு தனியா சொல்லுங்க, நான் அதுக்கு மட்டும் எவ்வளவு டாக்ஸோ அதை மட்டும் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை. ஏன்னா இதையும் இந்த பைக் கிட்ட இருந்து இதெல்லாம் பிரிக்க முடியாது. பைக் வாங்கினா கண்டிப்பா இன்சூரன்ஸ் வேணும், டூல்ஸ் வேணும், ஃப்ரீ சர்வீஸ் வேணும், ஹெல்மெட் வேணும், இதெல்லாம் பிரிக்க முடியாது. சோ இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, டிவி வாங்கினேன், என்ன பண்ணுவாங்க? ரிமோட் தருவாங்க. நான் வந்து ரிமோட்டுக்கு 5%, டிவிக்கான 18% அதனால வந்து எனக்கு ரிமோட்டுக்கு வந்து 5% தான், நான் ரிமோட்டுக்கு பே பண்றேன், டாக்ஸே பே பண்றேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த டிவி வாங்கும்போது இந்த ரிமோட்ன்றத பிரிக்க முடியாது. சோ ரெண்டு ரெண்டு ஒரு பொருளை வந்து இன்னொரு ரெண்டு மூணு பொருள் ஒன்னாதான் இருக்கும், அது பிரிச்சு நமக்கு யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் சப்ளை தான் வந்து வி கால் இட் அஸ் காம்போசிட் சப்ளை. இந்த மாதிரி காம்போசிட் சப்ளைக்கு எப்படி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவாங்கன்னா, எது பிரின்சிபல் சப்ளையோ, அதாவது எது மேஜர் ப்ராடக்ட்டோ அதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டியோ அதுதான் வந்து அந்த டோட்டல் பிரைஸோட அந்த மொத்த பிரைஸுக்குமே வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து தனி பிரைஸா இருந்தா, தனி ரேட்டா இருந்தா கூட, இதுக்கு என்ன பைக்குக்கு பைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைக் வந்து ஒரு 1,90,000 வச்சுக்கோங்க. இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து ஒரு 10,000. இப்ப நான் சொல்லக்கூடாது 1,90,000 மட்டும் தான் நான் 28% பே பண்ணுவேன், இதுக்கெல்லாம் 5%, 10% இப்படி பிரிச்சு பே பண்ணக்கூடாது. சோ வென் பேயிங் ஜிஎஸ்டி ஃபார் அ காம்போசிட் சப்ளை, பிரின்சிபல் சப்ளை என்னமோ அந்த பிரின்சிபல் சப்ளைக்கு அப்ளிகபிள் பர்சன்டேஜ் தான் மொத்த அமௌண்ட்டுக்கும். அதாவது ஃபார் த என்டையர் 2 lakhsக்குமே வந்து 28% ஜிஎஸ்டியா பே பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் சப்ளை. ஸோ காம்போசிட் சப்ளைனா வந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்னமோ அதுதான் பே பண்ணுவாங்களே தவிர தனியா இந்த ஐட்டம்க்கு இது அப்படின்ற மாதிரி பிரிக்க மாட்டாங்க. சோ ஏன்னா அந்த பொருளை வந்து தனியா பிரிக்க முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் சப்ளை. மிக்சட் சப்ளை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, தீபாவளி டைம்ல ஸ்வீட் பாக்ஸ் விற்பாங்க இல்லையா? தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. என்னன்னா அதுல என்ன இருக்கும்னா சாக்லேட்ஸ் இருக்கும், அப்புறம் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் நட்ஸ் இருக்கும், மிக்சர் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே சேர்த்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ரீமித்தாய், ஸ்ரீனிவாசா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் வந்து பிக் ஷாப்ஸ்ல வந்து தே வில் பி கிவிங் தீபாவளி கிஃப்ட் மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணும்போது என்ன, அதுல வந்து இப்ப சாக்லேட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், ட்ரிங்க்ஸுக்கு ஒரு ரேட் இருக்கும், நட்ஸுக்கு ஒரு ரேட், ஸ்வீட்ஸுக்கு ஒரு ரேட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இருந்தாலும் மொத்தமா தீபாவளி கிஃப்டா கொடுக்கும்போது எந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்டில், அதாவது டூ ஆர் மோர் சர்வீசஸ் மொத்தமா சேர்த்து வேற வேற ரேட்ல இருக்கக்கூடியதை மொத்தமா சேர்த்து ஒரு கிஃப்டாவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எதோடதுக்கு ஹையஸ்ட் வேல்யூவோ, ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸேஷனோ அததான் வந்து அந்த மொத்த இதுக்கும் அப்ளை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல வந்து இவ்வளவு ஒர்த் ஆஃப் சாக்லேட் இருக்கு, இதுல இவ்வளவு ஒர்த் ஆஃப் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, மொத்தமா இந்த பேக்கேஜ் 1,000 rupeesனா 1,000 rupeesக்கும் இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு தான் 28%. இதோட 28% தான் அந்த மொத்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகபிளா
அப்ளிகபிள் பண்ணுவாங்க. சோ மிக்சட் சப்ளை அப்படின்றது 2 ஆர் மோர் ஐட்டம்ஸ் வந்து மொத்தமா கலந்து வச்சு அது வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல எந்த ப்ராடக்ட்டுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அததான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. காம்போசிட் சப்ளைன்றது இதை பிரிக்கவே முடியாது தனியா. இதை வாங்கினா இதை வாங்கிதான் ஆகணும் அப்படி இருக்கக்கூடியது. அதுல வந்து எது பிரின்சிபல் சப்ளையோ, இப்போ டிவிக்காக ரிமோட் வாங்கினேன்னு சொல்லலாம், ரிமோட்டுக்காக தான் டிவி வாங்கினேன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ பிரின்சிபல் சப்ளை வந்து டிவினா டிவிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்ளிகபிளோ அதுதான் ஃபார் த என்டையர் ப்ராடக்ட் வந்து அப்ளிகபிளா இருக்கும். சோ இதுதான் வந்து காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சட் சப்ளை. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க பாக்கலாம் மேம். இப்ப போடுங்க மேம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சப்ளை தட் கன்சிஸ்ட் ஆஃப், கொஸ்டின் பாருங்க, சப்ளை தட் கன்சிஸ்ட் ஆஃப் two or more services, two or even more services would be classified as the provision that describes the variables that are subject to a higher rate taxation. So ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்குமா, சர்வீசஸ் இருக்குமா, as the provision describes அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா, அதுல இருக்கக்கூடியதுலயே ஹையர் ரேட் டாக்ஸேஷன் போடுவோமா. எது மேம் இது? இது எது? காம்போசிட்டா மிக்சடா? ஓகே ஆல்ரெடி போட்டாங்க. சியா மேம், சியா, ஆப்ஷன் சியா, பி கரெக்ட் மேம். மிக்சட் சப்ளை தான். சோ மிக்சட் சப்ளை தான். சோ ஹையர் ரேட் போடுவோம். இதுவே பிரின்சிபல் ரேட் ஆஃப் சப்ளை எதுக்கு போடுவோம்னு கேட்டாங்கன்னா அது காம்போசிட் சப்ளை. ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க மேம். which of the following is not valid as per limited liability not valid as per limited liability partnership act 2008? எது வேலிட் இல்லன்னு கேக்குறாங்க. LLP shall maintain its books of accounts on double entry system on cash or accrual basis. LLP shall, அதாவது என்னது, நாட் வேலிட். சோ நாட் பேஸ்டு கொஸ்டின். சோ எது தப்போ அதுதான் இருக்கும். சோ இது கரெக்ட். அதான் பார்த்தேன் என்னடா ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்கேன்னு. LLP shall prepare statement of accounts and solvency for each financial year. Statement of accounts எல்லா வருஷமும் போடணுமா? Okay. Every LLP shall file an annual return with registry. Correct. Every LLP is a separate legal entity. Correct. So அப்போ தப்பானது வந்து இதுதான். அப்ப அதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். எல்லா எல்எல்பியும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து எல்லா பினான்சியல் இயர்லயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. லீகல் என்டிட்டி கான்செப்ட் கொடுக்குறாங்க. இவங்க எதுல வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், கேஷ் ஆர் அக்ரூவல் பேசிஸ்ல, பட் ஆன டபுள் என்ட்ரி சிஸ்டம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க மேம். Assertion reason based question. Every holder may not be a holder in due course. Holder in due course னா யாருன்னு தெரியும் இல்லையா? ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் ஒருத்தர் நல்ல நம்பிக்கையின் பேர்ல ஒரு வேல்யூ கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அந்த பர்சனை தான் we call them as holder in due course. So every holder may not be a holder in due course. So அது யார் கையில இருக்கோ அவங்க எல்லாருமே holder in due course சொல்ல முடியாது. மிரட்டி கூட வாங்கியிருக்கலாம். ஓகே. ரீசன், if the holder has obtained the instruments by some illegal methods. கரெக்ட் தானே? இப்ப நம்ம நார்மலா ஒருத்தர் கையில இருந்ததுன்னா அவரை holder in due course சொல்லுவோம். எல்லாரையும் நம்ம holder in due course சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் பாருங்க. if the holder has obtained the instrument by some illegal methods, ஒருவேளை அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லீகல் மெத்தட் யூஸ் பண்ணி மிரட்டி த்ரெட்டன் பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா அவரை ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஏன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்றவர் ஒரு நல்ல நம்பிக்கையின் பேர்ல ஒரு குட் வேல்யூ கொடுத்து ஒரு ஃபெய்த்ல வாங்கினவர் தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். சோ இல்லீகல் மெத்தட்ஸ்ல வாங்கினா அப்ப நம்ம அவர் கையில இருந்தாலுமே அவர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னு சொல்ல முடியாது. சோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி கரெக்ட். சோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ். So, we have seen 15 important previous year questions. 15 question பார்த்திருக்கோம். So, இது இல்லாம உங்களுக்கு அகாடமி சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு புக் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதாவது யூனிட் வைஸா வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுலயுமே இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு அதுல. சோ ஆல்மோஸ்ட் இருக்கும். ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால அந்த புக்லயும் உங்களுக்கு இருக்கும். அதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸையுமே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. புக் இருந்ததுன்னா கூட பாருங்க. லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு டோட்டலா வந்து தேர் ஆர், ஒரு நிமிஷம் மேம், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு டோட்டலா வந்து அவங்க அந்த புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 40
47 கொஸ்டின்ஸ் குடுத்திருக்காங்க லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சோ அதுல இம்பார்ட்டன்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே குடுத்துட்டேன். சோ நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க இருந்தா ஓகே. அட்டென்ட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இது நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு தடவை வேகமா டக்குன்னு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இதுல இருக்க கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். டே பை டே ஒன் டே போக போக டேஸ் போக போக இன்னைக்கு we have completed with legal aspects of business. இதே மாதிரி எல்லா யூனிட்ஸுமே will be கம்ப்ளீட்டிங். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிட்டை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஆல் தி பெஸ்ட் மேம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 2025 நிறைய ஜேஆர்எஃப், நிறைய எல்லாருமே ஜேஆர்எஃப், எல்லாருமே நெட் அந்த மாதிரி தான் குவாலிஃபைடா பார்க்க போறோம். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ மேம்.